வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று ஒரு சுவையான நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் கூட்டி போக நான் காத்திருக்கிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சியில இதுவரை கண்டிருந்த பாடல்களும் ஆடல்களும் மிகவும் நம்மளை சந்தோஷப்படுத்தின. இப்போதைய தலைப்பு கணினி புரட்சி, that is computer revolution. Is it good for the younger generation or it is not so good? அதனுடைய புரட்சி இவர்களுக்கு வளர்ச்சியா தளர்ச்சியா என்று ஒரு அருமையான தலைப்பை எடுத்திருக்கிறார்கள். இதற்கு என்னை தலைமை வகிக்க அழைத்த காரணம் எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. எனக்கும் இந்த கம்ப்யூட்டருக்கும் ஒரே சம்பந்தம் எப்போதாவது நான் பார்க்கும் இமெயில் தான். அதுவும் கூட கோடி கொத்துவது போல கொத்த விரலால் நான் தட்டி தட்டி பார்த்து கொண்டிருக்கின்றேன். என்ன ஏதோ ஒரு ஜோக்கர் போல போட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்குள்ள சிந்தனையை வைத்து, ஏனென்றால் பேச போவர்கள் அவர்கள்தான் அவர்களுடைய கருத்துக்களை எடுத்து சமன் செய்து தீர்ந்தோர்க்கும் போல் அமர்ந்து உரிய விடையை நான் அளிப்பேன் என்று உங்களுக்கு உறுதி கொண்டு கொண்டு, முதலாவதாக கருணி பள்ளியிலிருந்து நீலன் அவர்களை கணினி புரட்சி இளைஞர்களை வளர்க்கிறதே என்று அழைக்க இருக்கிறேன். அவர் எனது அருமை சகோதரி அருள் மாப்பிள்ளை பாலுவின் இரண்டாம் மகன். இளையவன் முதலே போக போகிறார், எப்படி சொல்கிறார் என்று பார்ப்போம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாணவிக நடுவரை அவர்களே, அன்பான தமிழ்ச்சங்க பெரியோர்களே, உண்மை விரும்பிகளாம் என் சக அணியோரே, பொய்க்கு பலமுகம் என்ற கூட்டிற்கு ஏற்ப பொய்யை மேலே ஏற்ற முயற்சிக்கும் எதிரணியோரே, அனைவருக்கும் இனிய குழந்தைகள் என நல்வாழ்த்துக்கள். ஐயா நடுவரே, நீங்களோ நோய் குணப்படுத்தும் நல்ல சிகிச்சை தெரிந்து பாய்ந்த மருத்துவர், அறியாமை என்று நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் என் எதிரணி நண்பர்களுக்கு கணினி புரட்சி நல்ல சிந்தனைகளை தான் வளர்க்கும் என்ற நல்ல தீர்ப்பினை, இல்லை இல்லை நல்ல சிகிச்சையை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் என் பாதத்தை தொடங்குகிறேன். அண்மையில் பெரியார் பெஞ்சல் கைக்குள்ளே பரணி என்ற புது கவிதை நான் படித்தேன், ரசித்தேன். கவனமாக கேட்டு சிந்தியுங்கள். அகிலமாகும் ராணி, ராணி பெயரோ கணினி, கணினிக்குள் தரணி, தரணிக்குள் வாணி, ராணி தொழில் சுண்டலி, சுண்டலியில் பல வழி, பல வழியில் ஒன் வழி, கேட்டு பார் கூகுளி, CPU வேலையாள், கீபோர்ட் நூலையாள், இமெயில் அஞ்சலாம், இன்டர்நெட் ஊஞ்சலாம், அறிவுலகம் கவனி, அறிவியல் பவனி, கைக்குள்ளே பரணி, கற்றுப்பார் கணினி. தமிழில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சொல் புரட்சி. புரட்சி அமைதிக்கும் நல்ல மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் ஒரு சிறந்த முன்னோடி என்பது சரித்திரம் சொல்லும் உண்மை. இந்த ஆண்டு பிப்ரவரி மாசத்தில் ஈஜிப்ட் நாட்டில் நடந்த புரட்சி நம்ம எல்லோரும் தொலைக்காட்சிகளில் பார்த்தோம், செய்திகளிலும் படித்தோம். ஆனா அங்க எப்படி இந்த புரட்சி வந்தது? Facebook மூலமாக ஒரு சராசரி இளைஞரின் அழைப்பால் வளர்ந்தது ஒரு சமுதாய மாற்றம். அதை பார்த்து அண்டை நாடுகளில் மாற்றம் காண துடிக்கும் மக்கள் அண்மையில் லிபியாவில் சர்வாதிகார ஆட்சி ஒழிந்து ஜனநாயகம் மலர உள்ள நேரம். இது வளர்ச்சி இல்லாமல் என்ன தளர்ச்சியா? Facebookஐ உருவாக்கிய மார்க் ஜக்கர்பர்க் ஒரு 25 வயது இளைஞர். சிகாகோ குரூப்பான ஆண்ட்ரூ மேசன் ஒரு 30 வயது இளைஞர். கூகுளுக்கு ஒரு லாரி பேஜ். ஆப்பிளை ஸ்டீவ் ஜாப்ஸ் தொடங்கும் போது அவருக்கு வயது 25. அவரை பற்றி உலகமே சொல்லும் ஒரு கருத்து, he was a visionary, a creative genius and he revolutionized the world. அவருக்கு இந்த டிஜிட்டல் யுகத்தில் ஒரு அழியா இடமும் நம் மனதில் நீங்கா இடமும் உண்டு. இவங்களை எல்லாம் பார்த்து உங்களே தான் நடுவரே, இதையோ நாங்க அவங்க மாதிரி சாதிக்கணும் என்று நினைக்கிறது வளர்ச்சி இல்லாமல் என்ன தளர்ச்சியா? Facebookin நன்மைகள் பற்றி பேசுவோம். இன்னைக்கு Facebookல 800 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ். இதனால எவ்வளவு வாய்ப்புகளும் நெட்வொர்க்கிங் கான்டாக்ட்ஸும் உண்டு. ஆப்பர்ச்சுனிட்டி நாட் செக்டர் என்பார்கள். ஆனா இங்க கதவே உங்களுக்கு தருகிறது. Facebook 2009 Facebook மூலமாக ஒரு கிட்னி டொனேஷன் நடந்தது. எவ்வளவு நல்ல
செயல்பட தூண்டும் இந்த கணினி புரட்சி வளர்ச்சியிலான என்ன தளர்ச்சியா பல்கலைக்கழகம் அட்மிஷன்ஸ் ஆபீசர்ஸும் போட்டன்ஷியல் எம்ப்ளாயர்ஸும் காவல்துறையும் இப்ப பயன்படுத்துற ஒரு லேட்டஸ்ட் டூல் Facebook. இளையோரின் பேச்சிலும் செய்தியிலும் ஒரு கட்டுப்பாட்டு திணிக்காமல் இயல்பா கொண்டு வரும் இந்த Facebook ஒரு நேபர்ஹுட் வாட்ச் ப்ரோக்ராம் போல செயல்படுது. அன்னைக்கு அவை பாட்டிக்கு 2 சாய்ஸ், சுட்ட பழமா சுடாத பழமா. ஆனா இன்னைக்கு பாட்டி விரும்புகிற ஒரே பழம் கடிப்பட்ட ஆப்பிள் பழம். அதாங்க நம்ம ஆப்பிள் கம்பெனி. இன்னைக்கு ஐபோனில் ஆத்திச்சூடிக்கும் திருக்குறளுக்கும் ஆப்ஸ் உண்டா. தமிழை எங்கேயும் எப்போதும் படிக்கலாம். இதை வளர்ச்சி இல்லாம என்ன தளர்ச்சியா? காவல் பொண்ணானது பேச்சு குறைத்து செயல் வீரனாக இருப்பதுதான் வளர்ச்சி. அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நினைப்பதை சொல்ல நினைப்பதை டெக்ஸ்ட் பண்ணால் எவ்வளவு நேரம் மிச்சம். ஆனா அப்பா அம்மா கூப்பிட்டா தயவு செய்து திருப்பி டெக்ஸ்ட் பண்ணுங்க, ஏன்னா அவங்கதான் திரும்ப பே பண்றாங்க. கடைசியாக ஒரு கருத்து, தாத்தா பாட்டி அன்பு என்பது மிகவும் ஸ்பெஷல். என் தாத்தா பாட்டி நான் 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நான் பார்க்கிறேன். ஆனா இந்த கணினி புரட்சினா Facebook வீடியோ சாட்டும் ஸ்கைப் வீடியோ சாட் மூலமாக அவங்களோட பேசும்போது என் பக்கத்துல இருக்கிற மாதிரியே ஒரு எண்ணம். இதை கணினி புரட்சி. இந்த பட்டிமன்றத்தை கூட ஒரு மணி நேரத்தில் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணா அவங்க எல்லாரும் பார்க்கலாம். அதை பார்த்து பேர் வாஞ்சியாக காட்டும் அன்பும் அறியும் பூரிப்பும் கொடுக்கும் ஊக்கமும் என் சிந்தனை வளர்ச்சிக்கு அவர்களிடம் தன்னம்பிக்கை. இது எதிரணி நண்பர்களும் ஆமோதிப்பார்கள் என்பது எனக்கு முழு நம்பிக்கை. வரட்டு பிடிவாதத்துடன் இருட்டில் அமர்ந்திருக்கும் எதிரணி நண்பர்களே, ஆதாரத்துடன் உண்மையை எடுத்துரைத்தேன். அதை உணர்ந்து உங்களோட தப்பான கருத்தை மாற்றிக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் வாய்ப்பளித்த சிகாகோ தமிழ் சங்கத்திற்கும் தமிழ் பகுதியில் சேர்க்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. புயல் அடித்தது போல புரட்சி மலையை பொழிந்து விட்டு இப்போது நீலம் அமர்ந்து விட்டார். வழக்கமாக தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, மூத்தது மூளை இளையது காலை என்று. அதை போல அவர் பேசிவிட்டு உட்கார்ந்து விட்டார். பங்காளி சண்டைக்கு தயாராக வந்திருக்கும் கௌதமன் வருமாறு அழைக்கிறேன். ஒரு சிறிய மாற்றம். கடைசி நேரத்தில் தம்பிக்கு பின் அண்ணன் பேசினார், அது சரியாக படாதோ என்று இந்த பங்காளி சண்டையை ஒத்து வைத்து சாக்ரட்டிஸ் சுஜாதா அவர்களின் முதல் புதல்வன் விமல் அவர்களை சாக்ரட்டிஸ் பிலாசபி சொன்னது போல மாற்று கருத்துக்களையே சொல்லி இந்த அரங்க